சுரக்காய் சாண்ட்விச்சுக்கு இந்த குட்டி சுரக்காய் எடுத்துக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்தோன்னே இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. வச்சுக்க வேண்டிய குக்கும்பர், டொமேட்டோ, அவகாடோ அண்ட் சீஸ் ஸ்லைசஸ் ரெடியாக. 2 சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஒன்று ரெடி, இன்னொன்று ரெடி ஆகிட்டு. இந்த பேட்டி சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி மோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அவகாடோ வைக்கலாம். குக்கும்பர், டொமேட்டோ, சீஸ் வேணுன்னா ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இன்னைக்கு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாண்ட்விச் மேக்கரில் வச்சுருக்கோம். இது இருந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால ஒரு தோசை மாதிரி ஊற்றியாச்சு. சாண்ட்விச் ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். வீடியோ எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், செய்து பார்த்துட்டு நல்லா வந்தால் அடுத்த வாட்டி போடுன்னு. ஆனால் நல்லா தான் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்தேன். நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஆல்.